once again to MGM Healthcare Mallaradiyar. It's good to see you again and again. So, which means we are doing things more better, is what I can always say. And I'd like to congratulate all our doctors here today, Dr. Karthikeyan, our senior neurointerventionist, and we have Dr. Achyut, who's our senior neurosurgeon, and Dr. Sai Prashant, senior neurointerventionist as well. So today they're going to talk about another milestone case which was done in our hospital, which is on a 50-year-old, and this is about an 890 grams meningioma. So it's a brain tumor which they have removed, but it is done in 2 stages, where they have done a pre-operative embolization, so whereby they have cut down the blood supply to the tumor, followed by which they have done a craniotomy and removed it. So I congratulate the team, so that new procedures like this previously were done only by craniotomy, and there will always be a lot of stress on the patients. And I've had a family member go through this as well, and I exactly know what happened. So these sort of neuro interventions, they actually reduce the stress for the patients, and it gives us good post-operative outcomes, and better outcomes and faster recovery. So thanks to all of you to be here, and I pass on the mic to the doctors to explain more about it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா இன்றைக்கி மெயினாக இந்த பேஷண்ட்டை பற்றியோ என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நியர்லி பிரெயினோட சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு 1.3 to 1.4 kgs ஆவரேஜ் பிரெயின் சைஸ். ஆனால் அதே அளவுக்கு பிரெயினோட ஈக்குவல் சைஸில் ஒரு கேன்சர் கட்டி மூளையில் இருக்குது. நியர்லி 1 kg ஆஃப் டியூமர். ஓகேங்களா? ஸோ இந்த 1 kg டியூமர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆப்ரேட் பண்ணோன்னா ரொம்ப சிரமம். இது ஓப்பன் பண்ணி மோர் தென் ஒரு 8 to 10 hours போக வேண்டிய சர்ஜரிஸ். அதுவும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் ஒரு ஆல்சோ ஹை. ஸோ இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்ஜரியிலேருந்து வந்து பொழைச்சி வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு 15 years 20 years பேக். இப்போது அதே அளவுக்கு இப்போ 1 kg டியூமரில் என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு டியூமராக இருந்தாலும் அதுக்கு ஆகாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதோட ரத்த ஓட்டத்திலிருந்து. ஸோ இந்த ரத்த ஓட்டத்தினால தான் அந்த டியூமர் வந்து பெரிய லெவலில் பெருசாகிறதுக்கும் அதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 2 ஸ்டேஜஸாக இந்த டியூமரை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை அணுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, டியூமருக்கு எங்கேருந்தெல்லாம் பிளட் சப்ளை அதுக்கு போகுது, அந்த பிளட் சப்ளையை வந்து ஆன்ஜியோ மூலயமா, இப்போ எப்படி ஹார்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறாங்களோ, பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அந்த பிரெயினில் உள்ள அந்த டியூமருக்கு போகிற பிளட் சப்ளையை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, என்டையர் அதுக்கான சப்ளையை டோட்டலாக கட் பண்ணிடுறோம். அதாவது ஆன்ஜியோ மூலியமாகவே ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் மூளைக்குள்ளே போய் எந்த இடத்துல அதை சப்ளை பண்ணுதோ அதை வந்து டோட்டலாகவே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். அதை ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, டியூமருக்கு அதுக்கு தேவையான பிளட் சப்ளை டோட்டலாகவே கட் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரோ சர்ஜரி. அதை ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒன்ஸ் அது சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா அதோட சைஸ் சுருங்கிடும். அதுக்கான ஆப்ரேட் பண்ண போகும்போதும் பெருசாக பிளட் லீக்கேஜோ ஒரு பிளட் லாஸோ பெருசாக ஆகாது. ஈஸியாக அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் த பேஷண்ட் கேம் பேக் டு நார்மல். எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு ப்ராபப்ளி இன் மந்த்ஸ் டைம் டு 1.5 months டைமில் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியை ஷீ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். இந்த மோர் ஆன் த சர்ஜரி. அதே மாதிரி அந்த இப்போ நாங்கள் பண்ண லேபில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை என்னோட கொலீக்ஸ் டாக்டர் அகீப் அண்ட் டாக்டர் சாய் பிரசாந்த் will explain to you. வணக்கம், என் பேர் டாக்டர் அகீப், சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். இந்த பேஷண்ட் வந்து ஓபிக்கு வரும்போது ஒரு சிவியர் ஹெட்டேக், ஒரு வாமிட்டிங் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம சிடி ஸ்கேன் பண்ணும்போது பிரெயினில் ஒரு பெரிய சைஸ் கட்டி, காம்ப்ளெக்ஸ் டியூமர், சிம்பிள் டியூமருக்கு காம்ப்ளெக்ஸ் டியூமர், ஒரு பிரெயினோட ஒரு மேஜர் பகுதியை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிருந்தது. மீன் ஸ்கேன் உங்களுக்கு காமிப்போம். ஸோ அது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான், இதுக்கு முன்னாடி வந்து நியூரோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளே ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு
கம்ப்ளீட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டியூமர் இருந்ததுன்னா அவங்க இன்வால்வ்ஸ் அ டீம். இப்போ இந்த இன்டர்வென்ஷன் டீம் நாங்களும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த டியூமர் இந்த கேஸோட ஹைலைட்டு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டியூமரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டியூமருக்கு ஒரு வாஸ்குலாரிட்டி இருக்கும். வாஸ்குலர்னா பிளட் சப்ளை எப்படி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் போகுதுன்னு பார்க்கும்போது இந்த டியூமர் வந்து ஹைலி வாஸ்குலைஸ் டியூமர். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தான் டியூமருக்குள்ளே. சரிங்களா? இது நான் இவங்க ஹெல்ப் இல்லாமல் நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா நான் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய ப்ளீடிங் டைம் டேக்கன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சர்ஜரி பண்ணுறதுக்கு மோர் தேன் 4 to 5 hours இல்லை 6 hours கூட ஆகலாம். ஏன்னா ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட் அவுட்புட்டும் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் பண்ணி டிலேடாக கொடுக்கும்போது நம்ம வந்து இன்னும் அவுட்புட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 to 4 days ஐசியூ ஸ்டே ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வாட் வி டிட் இஸ் தட் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் மூலமாக போயிட்டு அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணி வித்தின் 1 day நாங்கள் சர்ஜரி போஸ்ட் பண்ணி அந்த டியூமர் எக்ஸசைஸ் பண்ணோம். தட் இஸ் மோர் தென் 890 grams இந்த டியூமர் சைஸ். சரிங்களா? இப்போ சார் சொன்ன மாதிரி 1 kg 400 grams பிரெயினில் வந்து நாங்கள் 900 grams டியூமர் வந்து வித்தவுட் எனி பிளட் லாஸ் நம்ம எடுக்கிறது தான் இந்த டியூமரோட ஹைலைட். பேஷண்ட் வந்து வித்தின் அ வீக் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஷீ இஸ் வாக்கிங், நோ வீக்னஸ், எந்த ஒரு கிளினிக்கலாக டிட்டரேஷன் எதுவுமே நடக்கலை பேஷண்ட்டு. பேஷண்டோட 10 days ஆஃப் ஹாஸ்பிட்டலேஷன் முடிஞ்சு பேஷண்ட் வந்து வீட்டுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து போகிற லெவலுக்கு இதில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடிஞ்சது டியூமரை. சரிங்களா? ஸோ இந்த இன்டர்வென்ஷனும் நியூரோ சர்ஜரியும் கலந்து பண்ணுற இந்த ஹைப்ரிட் சர்ஜரி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வந்து 2 டீமும் கலந்து பண்ணுறது தான் இந்த ரீசன்ட் ஹைப்ரிட் நியூரோ சர்ஜரின்னு சொல்கிறது. ஸோ இதில் பேஷண்ட் பெனிஃபிட் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். பேஷண்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் மற்றது எதுவுமே பாதிப்பு வராத வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இன்டர்வென்ஷன் எப்படி பண்ணாங்கன்னு வந்து டாக்டர் சாய் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட் சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் டாக்டர் சாய் பிரசாந்த், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். ஸோ இன்டர்வென்ஷன் எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தொடையில் வந்து ஒரு சின்ன இது வந்து என்டையர் டியூமர் சைஸ் இப்படி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஹாஃப் ஆஃப் தி பிரெயின் தாண்டி புஷ் பண்ணிட்டு இருக்கு டியூமர் ஒரு சில ஆங்கிளில். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ இன்டர்வென்ஷன் நம்ம தொட வழியாக போவோம். தொட வழியாக போயிட்டு இது வந்து ரத்த குழாய்கள், நீங்கள் கருப்பாக இருக்கிறது ரத்த குழாய்கள். இங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுருவோம். அந்த டியூப்லேயும் நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த டியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரத்த குழாய்க்குள்ளே போகக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன டியூப், அது வந்து டியூமரோட பிளட் சப்ளை அதுக்கு பக்கத்தில் வச்சுருவோம். அந்த சின்ன டியூப் வழியாக ஒரு கிறிஸ்டல்ஸ், சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அதை பிளாக் பண்ணிவிடுவோம். ஸோ வித்தின் ஒரு ½ hour நம்ம அந்த சப்ளை வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சப்ளை இது ஃபுல்லாக சப்ளை. நீங்கள் பார்க்குற இந்த நார்மலாக எப்படி தான் இருக்கும், இவ்வளோ ப்ளஷ் மாதிரி மரம் மாதிரி விரிஞ்சிருக்காரு. இது ஃபுல்லாக சப்ளை. அவ்வளோ சின்ன ரத்த குழாய்கள், ஆயிரக்கணக்கான ரத்த குழாய்கள் வந்து அந்த டியூமருக்குள்ள போய் ஃபீட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட். ஸோ ஒரு ½ hour அந்த கிறிஸ்டல் இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் டோட்டலாக எல்லா சப்ளையும் கட் ஆஃப் ஆகிடும். இந்த கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் வந்து ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூரோ சர்ஜரிக்கு அனுப்பிச்சிடுவோம். இது பண்ணுறதுனால சர்ஜரி பண்ணுறப்போ ரத்த கசிவுகள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டியூமரும் வந்து வெள்ளையாக ரத்தம் இல்லாமல் வெள்ளையாக க்ளீனாக தெரியும். ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த எம்பலைசேஷன் பண்ணும்போது ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லாமல் லோக்கல் அனஸ்தீஷியாலேயே பண்ணுவோம். பேஷண்ட் கண்ணை முழிச்சுட்டு தான் இருப்பாங்க. டேபிளில் நாங்களோட கேட்லாக் டேபிளில் வந்து பேஷண்ட் வந்து கண்ணை முழிச்சு இதாக இருப்பாங்க, மயக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பெருசாக ஒரு அனஸ்தீஷியாவோ ஜென்ரல் அனஸ்தீஷியாவோ தேவைப்படாது. ஜஸ்ட் ஆன் டேபிளில் எப்படி ஒரு சிடி ஸ்கேனில் எம்ஆர்ஐயில் படுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதும் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதே மாதிரி சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் நிறைய கண்டுபிடிப்புகள் வர்றது எப்படின்னா, இந்த ரத்த நாளங்கள் மூலியமாகவே போயிட்டு கீமோதெரப்பி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அந்த கீமோதெரப்பியும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த டோட்டல் இன்ஃபேக்ட் ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த டியூமர் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சஸும் ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் ஆப்ரேஷனே இல்லாமல் வெறும் இந்த இன்டர்வென்ஷன் மூலியமாகவே டோட்டலாக ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கான சான்சஸும் விச் இஸ் கம்மிங் அப் இன் த ஃப்யூச்சர். தேங்க்யூ. எதுவுமே தெரியல சார். உங்களுக்கு எந்த ஃபீல் வந்தது? அதுக்கு முன்னாடி எந்த ஃபீலுமே வரல எனக்கு. இந்த பக்கம் ஆக்சுவல் ஆப்ரேஷன் இந்த சைடு பண்ணியிருக்காங்க, இந்த சைடு ஒரு ஒத்த தலைவலி இருந்தது. ஐ டிட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க இது மேபி மைக்ரேனாக இருக்கும்னுட்டு தே கேவ் மீ டேப்லெட். காலையில் நைட்டு எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. ஐ டிட் டேக் த டேப்லெட்.
ஆனால் பெயின் குறையில அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஐ திங்க் இது பக்கம் ஒரு மாதிரி மறுத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே, நர்வ் பெயின் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடியே டயபெட்டிக் என்னால் இல்லை, அதுக்கு முன்னாடியே பெயின் இருந்தது. அதனால் நான் நினச்சேன் ஓகே இந்த பெயின் இருந்தால் நான் பேரலிட்டிக்காக போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளி ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் தட் ஐ திங்க் ஐ வுட் கோ ஆன் பேரலிட். அவங்க நான் அடிக்கடிக்கு சொல்கிறதுனால யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அண்ட் தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர். இட் வாஸ் டூ பிங்க் பிகாஸ் மேபி இந்த சைடு இட் வாஸ் கோயிங் போனெல்லாம் ஏதோ போகிற மாதிரி இருந்தது போல் இருக்குது. நான் சொல்லிவிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். அவங்க பெட்ரூமில் வந்தாங்க, என் சின்ன மகனும் என் ஹஸ்பண்டும். அவர் திரும்பி என்னை பார்த்ததும் ஐ திங்க் மை மவுத் வாஸ் கோயிங் போனர். அவர் உடனே என்னோட கை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டார். என் வாங்கிட்ட சொன்னார் நீ கூட்டு காரில் உடனே கூட்டு போயிடலாமா வேணும். அவருக்கு என்ன பயம்னா இதுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனால் அந்த பேரலிசிஸ் மாதிரி வராதுன்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஐ நீட் டு கோ ஃபார் எ எம்ஆர்ஐ ஸ்கேன். அண்ட் ஸ்கேன் ஷோட் அது அவ்வளோ பெரிய கட்டி உள்ளே இருக்குது. அண்ட் தட் வாஸ் அ ஷாக். தட் வாஸ் நாட் நியூஸ் டு அஸ். ஐ திங்க் மை காட் டுக் கேர் ஆஃப் மீ. இந்த மாதிரி இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். மேபி சம் ஃபேஷியல் பால்சி வரவே இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டேன். தென் சடனாக இவ்வளோ பெருசு இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், மேபி ஐ வில் கோ த்ரூ சீசர் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு. அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ டாக்டர் சாய் டோல் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது மேடம், அது முடிச்சுட்டா நீங்கள் இது பண்ணிடலாம், ஏன்னா ரத்தம் நிறைய போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நல்லா பண்ணார் சாய். தட் வாஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, ஏன்னா அவங்க வந்து எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கல பிரெயினில் பண்ணுறதுனால. கிராயின்ஸில் போயிடுச்சு உள்ள, அங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது, கேட்க முடிஞ்சுது. பட் ஹி வாஸ் வார்னிங் மீ, இஸ் கோயிங் டு டூ த ப்ரொசீஜர். ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொன்னார், நீங்கள் ஆடக்கூடாது, நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது, அப்புறம் எச்சையும் ஒழுங்கக்கூடாது, ஏன்னா அந்த பிரிண்டிங் சரியாக வராதுன்னு. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐ நீட் டு பி லைக் அ லாக் இல்லையா, நான் வந்து கட்ட மாதிரி இருக்கணும், நான் சத்தம் கூட போடக்கூடாது. அவர் சொன்னார், வார்ன் பண்ணியிருந்தார், இது லேசாக சூடாக இருக்குமா அப்படின்னு. பட் அது லேசாக சூடாக இல்லை, நிஜமாவே பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்னிங், அவர் ரொம்ப அமைதியாக சொன்ன வார்னிங் வந்து எனக்கு வந்து அலர்ட் கொடுத்து நான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கம்பெனி இருந்தேன். அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும். முடிச்சதுக்கப்புறம் வந்து பாராட்டினார், you're a good girl, you did a good job. அதனால எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னுட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். நம்ம குட் கேர்ள் சொல்லிட்டார். சரி, மேபி அந்த பாராட் தோ ஐம் ஏஜ்ட், நம்ம அந்த சின்ன இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டட். நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. தே ஜஸ்ட் டுக் மீ டு த தியேட்டர் அண்ட் ஹி டிட் a very good job டாக்டர் ஆக்டிவ். நாங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக, ஹோல் காங்கிரிகேஷன், ஐ பிலாங் டு அ சர்ச், எல்லாரும் ப்ரே பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர், செயின் ப்ரேயர், அது இதுன்னு. ஆனால் எனக்கு தோணுச்சு இவர் காடோட கையே, இன்னும் நான் நினச்சேன் அவர் காட்ஸ் ஹேண்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டியை உடைக்க கிடைக்க இல்லை, அப்படியே லட்டு மாதிரி எடுத்துட்டார் கையில். அண்ட் தென் அவரும் கை பெரிய கை, அது கை மாதிரி இருந்தது. அண்ட் யூனோ இட் வாஸ் ஹியூஜ் டியூமர். அண்ட் நிஜமாவே நான் வந்து உள்ளே போகும்போது வாழ்வா சாவான் தான் போயிருக்கேன். என் மகன் ஒரு டாக்டர், அவங்க கூட எனக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு கூட சொல்ல. அவர் வந்து இவ்வளோ பெரிய டியூமர் ரிமூவ் பண்ணா, இவ்வளோ மணி இஸ் மீன்ஸ் அதில் தான் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். இவங்க யாருமே வந்து எனக்கு சொல்ல, நான் போனால் திரும்பி வரணும்னா கூட தெரியாது. ஏன்னா என்னுடைய கபாலத்தையே திறக்கிறாங்க, அது ஹீல் ஆகுமா அப்படி தெரியல. எனக்கு நிஜமாவே அந்த பெயின் தெரியல. அண்ட் தென் யூஸ்வலி தே பிரேக் இட் அண்ட் தே டோன்ட் ஃபிக்ஸ் இட் பேக், தே கோ ஃபார் another ஆப்ரேஷன். அதுக்கப்புறமா அந்த என்ன மெட்டல், அது டைட்டானியம் மெட்டல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்களா. ஸோ இட் ஜஸ்ட் வென்ட் ஹியர் அண்ட் டில் ஹியர் தே ரிமூவ்ட். ஆனால் என்னுடைய வண்டர்ஃபுல் டாக்டர் என்ன பண்ணாங்க, அதை அப்படி எந்த ஓப்பன் பண்ணதுலேயே வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. ஸ்க்ரூ மட்டும் ஐ திங்க் யூஸ் டைட்டானியம் அண்ட் ஸ்க்ரூடட். என் மகனுக்கு ரொம்ப வருத்தம், பயந்துட்டே இருந்தான், இவங்க வந்து மண்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களே, போன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொலன்னு இருக்கும், ஏன்னா நீ கேப் போட்டுக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிலாம். ஹி வாஸ் வெரி ஸ்கேட். மேபி மெடிசன் தெரிஞ்சதுனால, அவன் டாக்டர் MBBS படித்ததுனால அவனுக்கு அதோடைய வேதனையும் விளைவும் தெரியும்.
ஆனால் யாருமே என்னை பயம்படுத்தலை. நான் எப்படிப்பட்ட மேபி அதனாலேயோ என்னமோ இவங்களோட என்கரேஜ்மெண்ட்னாலேயோ என்னமோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் டாக்டர் வந்து என்ன ஐ திங்க் ஹி வென்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஹி வாஸ் equipped with a lot other operations. அதனால் அவர் உடனே என்னை ஐசியூவில் வந்து பார்க்கல. ஒரு 3 days கழிச்சு வந்து பார்க்கும்போது அவன் கேட்டான், இவங்க மண்டையை திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்களான்னு. இல்லை 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 யூ டச் அண்ட் see, இதை தொட்டு பாரு, அழுத்தி பாரு, இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு. அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதை அப்படி சொல்லும்போது he was so happy. I was happy because it's not going to open my head again. ஏன்னா என் தலையை அவர் திருப்பி திறக்க போகிறது இல்லை. ஆனால் எனக்கு பயமாக இருந்தது, தலையில் இருக்கிற நான் வந்து கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், உள்ளே இருக்கிற எலும்பு எதையோ உடச்சிட்டாங்க. அதை டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த கபாலத்தெல்லாம் திறக்கிறதா இருந்தால் எழுதி ஒட்டிடுவாங்களாம் மேலே, இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு போன் இல்லை, ஜாக்கிரதையாக பார்த்து போனிட்டு. சார் நான் இதுவும் ஐசியூவில் இருக்கும்போது எல்லாருமே பதறினாங்க. நான் வந்து என் முகத்தை பார்க்கல. அண்ட் பட் ஐ டென்ட் ஃபீல் எனி திங். ஸோ அது ஒன்றும் பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஐ திங்க் ஐ பி ஃபைன். நான் ப்ரே பண்ணுறேன், எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க, ஐ பி ஃபைன் நினச்சேன். பட் ஒரு ட்ரூத் இஸ் this wonderful man sitting here middle, Dr. Akib, he did an incredible job. நான் சொல்லுவேன், I'll be very. வணக்கம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 54 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து மூளையில் கிட்டத்தட்ட 1 kg 900 grams உள்ள ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. என்னன்னா அவங்களுக்கு வந்து முகவாதம் மாதிரி வந்து தலைவலியும் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இந்த கட்டியில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டி இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணது எவ்வளோன்னா 1.4 kgs உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் இவ்வளோ பெரிய கட்டி. ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, டியூமருக்கு வந்து எப்பயுமே வந்து ரத்த ஓட்டம் அது மூலியமாக தான் அதோட நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி அந்த ஆன்ஜியோ மூலியமா அந்த டியூமருக்கு ரத்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுல நானும் டாக்டர் சாய் பிரசாந்த் 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு மூளைக்கு தேவையான ரத்தத்தை டோட்டலா போயிட்டு ஆன்ஜியோ மூலியமாவே பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 1, அது ஸ்டேஜ் 2 நியூரோ சர்ஜன் டாக்டர் அகிப் அவரு வந்து அந்த மூளைக்கு போற அந்த ரத்த சப்ளை கட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த டியூமரை ஈஸியாக அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலாக இந்த டியூமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 8 hours பயங்கர சமயம் காம்ப்ளிகேஷனும் வரலாம். இந்த நவீன முறையில் இந்த ஆன்ஜியோ மூலயமா நம்ம எம்பலைசேஷன் சொல்லுவோம், அது மூலயமா போயிட்டு மூளைக்கு போகிற ரத்த நாளங்களை, அது எஸ்பெஷலி அந்த டியூமருக்கு தேவையான பிளட் சப்ளையை பிளாக் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, பெருசாக பிளட் லாஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன் சர்ஜரியில் தவிர்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொசீஜராகவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ண போகும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அந்த ஒரு 1 kg டியூமரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட இயல்பு நிலைக்கு அவங்கள திரும்புறதுக்கான ஒரு நவீன சிகிச்சை தான் இந்த முறை. இது வந்து ஃபியூச்சர்ல இதே மாதிரி பல கட்டிகள் டியூமரை வந்து இந்த ஆன்ஜியோ மூலியமாவே நம்ம அந்த என்டையர் டியூமரையும் கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கண்டுபிடிப்புகளும் இப்போ வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஒரு ஏஜும் கிடையாது. இது எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லா வயசுக்குள்ளேயுமே இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். வயசு வந்து வயதாகிட்டாங்க, முதியோர், சின்னவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்லை யங் ஏஜுக்கு, இல்லை அடல்ட் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கிடையாது. எந்த வயதினருக்கும் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இந்த சர்ஜரியை நம்ம பண்ணலாம். கேன்சர் கண்டிப்பா அதுக்கும் அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம்.